ஹாய் காய்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் வந்து உங்கள் கேஎஸ் உண்மையிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம டின்னருக்கு சம்பால் தெல்லோ சாடின் செய்ய போகிறோம். தெல்லோ சாடின் அது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில, நீங்கள் எப்படி சொல்லணும் அப்படி சொல்லிக்கலாம். ஓகே, நான் வந்து சம்பால் தெல்லோ சாடின் செய்ய போகிறேன். ஸோ வாங்க அதுக்கான பொருட்களை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து சாடின். நாங்கள் வந்து போத்தான் பாய்க்கிறோம். ஸோ ஐயம் பிராண்ட் பாய்க்கிறவங்க ஐயம் பிராண்ட் எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து போத்தான் வாங்கி வச்சுக்கிட்டோம். ஸோ சாடின் ஒரு டின்னு, அப்புறம் முட்டை வந்து லீமா பீஜி அடித்து வச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் கொஞ்சோண்டு செஞ்சீங்கன்னா தீகை பீஜி கூட போட்டுக்கலாம். ஸோ நாங்கள் வந்து நிறைய செய்யறதுனால லீமா பீஜி அடித்து வச்சுக்கோங்க. அப்புறம் பட்டை மிளகாத்தூள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. தக்காளிக்கு பழம் வந்து ஒன்று நான் சின்னதாக வெட்டிக்கிட்டேன். இஞ்சி ஒரு 5 பல் நான் இடித்து வச்சுக்கிட்டேன். பூண்டு வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு அதையும் இடித்து வச்சுக்கோங்க. அப்படி அரைக்கணும் அரைச்சும் போட்டுக்கலாம். அப்புறம் ஊசி மிளகா வந்து நான் 4 எடுத்துக்கிட்டேன். அப்படி உங்களுக்கு உரப்பு என்னன்னா நீங்கள் ஊசி மிளகா போட வேணாம். எங்களுக்கு உரப்பு வேணா நான் ஊசி மிளகா எடுத்துக்கிட்டேன். ஊசி மிளகா இடிச்சுக்கோங்க, கொஞ்சம் இடிச்சுக்கோங்க இடிக்கல்ல போட்டு. அப்புறம் வெங்காயம் வந்து 1 பெரிய வெங்காயம் நான் வெட்டி வச்சுக்கிட்டேன். அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். நான் இது மறைச்சிச்சு, கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் உருளைக்கிழங்கு வந்து நான் லேசாக தான் பொரிச்சு, ரொம்ப இதாக பொரிக்கல, லேசாக பொரிச்சிக்கிட்டேன். ஸோ உருளைக்கிழங்கு வந்து நாங்கள் ஒரு 4 எடுத்துக்கிட்டோம், சின்னதாக வெட்டிக்கிட்டோம். ஸோ வாங்க நம்ம சமைக்கிற வீடியோவுக்கு போகலாம். ஓகே, ஏதோ எண்ணெயை வந்து சூடான பிறகு வெட்டி வச்சு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. அப்படியே சேர்த்துக்கலாம், தனியாக கொடுக்கலாம். நான் வந்து எல்லாத்தையும் ஒரே சேர்த்துக்கிட்டேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். எப்போதும் என் அம்மா சமைப்பாங்க, இன்றைக்கி நான் சமைக்கிறேங்க. ஸோ எல்லாம் சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. இதை பாருங்க காய்ஸ், நல்லா இப்படி எல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பொரிச்சு வச்சா உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு நீங்கள் பொரிக்கலாம் பிரச்சனை இல்லை. நாங்கள் பொரிச்சுக்கிட்டோம் கையோட. நீங்கள் ஜஸ்ட் அப்படியே வெட்டி போடுறதுன்னு பிரச்சனை இல்லை, ஏன்னா அது பொரிக்கும். ஸோ அந்த டைம் அது பொரிச்சிடும். நாங்கள் வந்து லேசாக பொரிச்சிடுவோம், ரொம்ப பொரிக்கல, லேசாக தான், ரொம்பலாம் பொரிக்கணும். லேசாக பொரிச்சா அதையும் நல்லா வதக்குவோம். இப்போ பாருங்க உள்ளுக்கு நல்லா பொரிஞ்சிச்சு பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த ரெசிபி வந்து நீங்கள் வந்து செஞ்ச மசாலுமா அதோடு சாப்பிட்லாம், சாம்பாரோடலாம் சாப்பிட்லாம், ருசியாக இருக்கும். ஸோ அப்படி நல்லா வந்து எல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்ச பட்டை மிளகாத்தூளை நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. பட்டை மிளகாத்தூள் கொஞ்சம் போகிறோம், அப்படியே சேர்த்துக்கோங்க. ட்ராயாக எடுத்துக்கோங்க, எதுவுமே கலக்க வேணாம், ட்ராயாகவே சேர்த்துக்கோங்க. பட்டை மிளகாத்தூள் மட்டும் சேருங்க, வேறு எதுவும் சேர்க்கலாம். போட்டு நல்லா சேர்த்துக்கோங்க, தண்ணி தான் சேர்க்கணும். சேர்த்துக்கிட்டு முதல்ல நல்லா வதக்குங்க. ஸோ அப்படி நல்லா பட்டை மிளகாத்தூள் வதக்கிட்டு பாருங்க, எல்லாம் கலர் மாறிடுச்சு. இது கலர் மாறினதுக்கப்புறம் அந்த சாடினை வந்து நான் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன், ஏன்னா நம்மளும் முட்டையை போட போகிறோம். ஸோ சாடினோட அந்த குவாவை மட்டும் ஊற்றி, அப்படி நீங்கள் இப்படி ட்ராயாக சேர்த்துட்டீங்கன்னா இது தண்ணி சேர்க்கலாம். அப்படி இல்லை நான் வந்து கறிமலைக்கு போனால் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துக்கோங்க, நல்லா தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கிண்டி கலக்கும். நான் வந்து முட்டையை முதல்ல போட போகிறனால சாடின் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா முட்டையை வந்து நான் கொஞ்ச நேரம் பொரிய விடணும். ஸோ கடைசியாக போட்டு நல்லா இருக்காது, அப்புறம் அடி பிடிச்சிடும். ஸோ நான் முதல்ல சாடினோட கோவா மட்டும் தனியாக எடுத்து ஊற்றிக்கிட்டேன். ஸோ இதை பாருங்க, நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பாருங்க கொதிச்சிக்கிட்டு இருக்கேன். அந்த டைமில் வந்து உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஏன் வதக்கணும்னா அப்போ தான் அந்த உப்பு வந்து ஃபுல்லாக போயிடலாங்க, அந்த கறியில் வந்து மிக்ஸ் ஆகும், ஏன்னா அவங்கங்க திப்பியாக இருக்கும். ஸோ உப்பை நல்லா கூட வதக்குவோங்க. ஸோ பாருங்க நல்லா கொதிச்சு தண்ணி வந்து கொஞ்சம் சுண்டிருச்சு. ஸோ இந்த சுண்டின கட்டத்தில் வந்து நீங்கள் முட்டையை அடித்து வச்சுக்கோங்க. அடித்து அதை அப்படியே நடுவில் சேர்த்துக்கோங்க. ஓகே, சேர்த்துக்கிட்டே கொண்டா அப்படியே விடுங்க, அது முட்டை வந்து பொரிட்டோம். இதோ பாருங்க முட்டை நல்லா பொரிச்சு வந்துருச்சு. நல்லா உடச்சிக்கோங்க. உடச்சிக்கிட்டு லாஸ்ட் தான் நம்ம தனியாக எடுத்து வச்சு சாடி நல்லா சேர்த்துக்கணும். சரி, நம்ம கொதிக்கணும், இல்லைன்னா அந்த சாடி மீனோட அந்த ஸ்மெல் போகாது. ஸோ கொஞ்ச நேரம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப வேகமாக வச்சு அடி பிடிச்சிடும். அடுப்பை வச்சு மூடியை போட்டு மூடி ஒரு 5 to 10 நிமிஷம் வரைக்கும் கொதிக்குங்க. அப்போ தான் அந்த சாடினோட ஸ்மெல் போகும். அதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் எப்படி பாருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எல்லாம் நல்லா கொதிச்சு வந்துச்சு. சாடி மீன் பாருங்க நல்லா வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நீங்கள் இறக்கி வச்சு சோறில் போட்டு சாப்பிட்றது தான். இது வந்து இந்த வாட்டி வந்து எப்போதும் அம்மா சமைப்பாங்க. இன்றைக்கி வந்து நான் வந்து சொந்தமாக சமைச்சிருக்கேன். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருச்சோ மறந்துடாமல் நம்மளோட கேஎஸ் உண்மையிட்ட ஃபாலோ பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, ரீபோஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க. நாங்கள் வந்து நெக்ஸ்ட் வீக் சொன்ன மாதிரி வந்து எங்களோட நியூ ப்ராடக்ட் சிக்கன் வறுவலும் கேஎஸ் சம்பாளிக்கல் இப்படி சொல்லி ஆக்க போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் வாங்கி சப்போர்ட் பண்ணோம். உங்கள் எல்லா சப்போர்ட்டுமே தேங்க்யூ.